Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் உள்ள ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை செய்வதற்காக சென்னை டிஜிபி அலுவலக அருகே உள்ள தடயவியல் துறை ஆய்வகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் கூறிய ஆடியோவில் சார் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரோடு தொடர்பு இருந்தவர்கள் எந்தெந்த சார் என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அதிர்ச்சி தெரிவித்திருந்தது. குறிப்பாக இந்த வழக்கில் விசாரணைக்காக 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழு, பெண் அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இதனை பெண் நீதிபதி ஒருவர் கண்காணிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த விசாரணையில் பத்திரிகையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நெருக்கடியான கேள்விகள் கேட்கப்பட்டதோடு பத்திரிகையாளர்களுடைய செல்போன் எல்லாம் பறிக்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் முறையிட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக இந்த விசாரணையை நடத்தப்பட வேண்டுமே தவிர பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்றும், சம்பந்தப்பட்ட உறவினர்களையோ மற்றவர்களையோ அவர்கள் சார்ந்தவர்களையோ துன்புறுத்தக்கூடாது, அதே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. காலம் கடந்து தற்போது ஞானசேகரனிடம் குரல் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக டிஜிபி அலுவலகம் அது அருகே இருக்கக்கூடிய தடய அறிவியல் துறை, அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அந்த துறையில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் தடயவியல் குரல்கள் மாதிரிகளை சேகரிப்பதற்காக தற்போது குறிப்பாக 10:45 மணிக்கு சென்னை புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு உள்ளே அவருடைய குரல் மாதிரிகள் சேகரிக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த புகார் பெறப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி நள்ளிரவு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகரன் குறிப்பிட்ட சார் குறிப்பாக அவர் செல்போனில் யாரோடு பேசினார், அவருடைய குரல் மாதிரிகள் எப்படி இருக்கிறது, இவரோடு பேசியவருடைய குரல் மாதிரிகள் எப்படி இருக்கிறது, அந்த சார் யாராக இருக்கலாம் என்கிற பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து வலுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஞானசேகரன் 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டது. அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் இதுபோன்று எத்தனை பெண்கள் இவருடைய வலையில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய பட்டியலாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஞானசேகரனுடைய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதுடைய இந்த ஞானசேகரனுடைய குரல் மாதிரியுடைய பின்னணியில் யார் யார் இந்த விவகாரத்தில் தலையிட்டிருக்கிறார்கள், யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளியே வரும் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக கோட்டூர்புரத்தினுடைய அனைத்து மகளிர் காவல்துறையினர் இந்த வழக்கை காலதாமதமாகவே ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருப்பதும் தொடர்ந்து ஊடகங்களில் வெளியான பிறகுதான் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதும் அம்பலமானது. திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய பின்னணியில் அவரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் திமுகவினுடைய துணை முதலமைச்சர், அதேபோல சுகாதாரத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று வட்ட செயலாளர் உட்பட அனைவருமே அவரோடு தொடர்பில் இருந்ததும், துணை மேயர் உட்பட அவர் வீட்டிற்கு சென்று சாப்பிட்ட புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது ஞானசேகரனுடைய அந்த குரல் மாதிரிகளை ஃபாரன்சிக் துறையின் மூலமாக அவர்கள் எடுத்து அதன் வெளியிடுகிற பொழுது, அதனை ஆய்வு செய்கிற பொழுது யார் யாரோடு அவர் பேசியிருக்கிறார், அவரோடு யார் யார் பேசியிருக்கிறார்கள், இவர்களுடைய குரல் மாதிரிகள் மூலமாக அந்த குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார் என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் ஞானசேகரனுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் யார் என்பதை இன்னும் வெளியிடாமல் இருப்பது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமை இழைக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே அநீதி நடைபெற்றிருப்பதாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் பெற்றோர்களும் உறவினர்களும் குமுறி வருவது குறிப்பிடத்தக்கது. அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.